Hi friends, welcome to Rehana stitching class channel. இப்போ இன்னைக்கு சேனல்ல ப்ளவுஸோட பட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் கட்டிங்லயே பட்டி தனியா கட் பண்ணியிருந்தோம். சோ அந்த பட்டி எடுத்துக்கறேன். இப்போ எப்படி பட்டி வந்து பேக் சைடு கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க பட்டி கிளாத்தோட பேக் சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணனும். நான் வந்து பேண்ட் பிட்டை வந்து அட்டாச் பண்ண போறேன். சப்போஸ் உங்ககிட்ட பேண்ட் பிட் ஏதாவது ஸ்டிஃபான கிளாத் இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கட் பண்ண ஏதாவது கிளாத்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து உள்ள வந்து லைனிங்காக ஒரு 3-4 பீஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு சைடு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த உள்ள லைனிங் கொடுக்குற அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடோட பட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பட்டி பீஸை வந்து பேக் சைடில் அந்த லைனிங் பீஸோட இந்த பட்டி பீஸை வந்து அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இப்போ கிளாத் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். பட்டி பீஸ் பேக் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். இந்த தையல் இருக்கிறத கரெக்டாக இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பினா நம்மளுக்கு பட்டி பீஸோட சரியான பக்கம் வந்துடும், அதாவது ப்ளவுஸோட கரெக்ட் சைடு வந்துடும். பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பட்டி ரெடி ஆகிடும். இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க் பண்ணுறதுக்கு அளவு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அளவு பீஸ் எடுத்துக்கிட்டு கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. நம்ம கொக்கி சைடில் தான் மார்க் பண்ணுறோம். ஸோ கொக்கி சைடு எடுத்துக்கிட்டு இதை வந்து கொக்கி சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு இப்போ இந்த சைடு கொக்கி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதே சைடு வந்து நம்ம அளவு ப்ளவுஸோட பட்டியை அதுக்கு மேலே வைக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த கொக்கி கிளாத் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தையலுக்கு போயிடும். ஸோ 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இந்த பட்டி எவ்வளோ தூரம் ஹைட் வருதுன்னு பாருங்கள். அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டியோ ப்ளவுஸ் கப்போட ஜாயின் பண்ணும் போது 1/4 இன்ச்சு போயிடும். அது மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த டாட் கிட்ட இருக்கும். கரெக்டாக ப்ளவுஸ் பீஸை கரெக்டாக வச்சுட்டு இந்த டாட் கிட்ட பட்டி எவ்வளோ லென்த்து வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ளவுஸ் துணியை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 3 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே பட்டி வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நம்ம ப்ளவுஸோட ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பட்டியோட ஹைட் எவ்வளோ வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் உள்ள விடுவோம் இல்லையா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது, ஸோ அங்கே அதே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிறது கரெக்டான மார்க்கிங், மேலே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுது. ஸோ எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண அந்த மார்க்கிங்கை வந்து ஜாயின் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மார்க்கிங்கை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு சைடு பட்டி தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் பேக் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பட்டி பீஸ் வந்து ப்ளவுஸோட இந்த கப் சைஸ் பீஸோட ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டி பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து கொக்கி வரணும் இல்லையா, ஸோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீஸை வந்து நம்ம ப்ளவுஸோட மேல் சைடோட ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து இப்படி நம்ம இந்த ப்ளவுஸோட மேல் பீஸை வந்து கொஞ்சம் கிராஸாக வைக்கணும். நமக்கு இந்த பட்டி பீஸில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியணும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக ட்ரையாங்கிள் மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மேல் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு பட்டி பீஸில் இந்த மாதிரி தெரியணும் வெளியில். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். 2 துணியும் ஈக்குவலாக வச்சு பட்டி பீஸையும் மேல் துணியும் ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாத்தை வந்து அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே பட்டியை இந்த கிளாத்தோட வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இப்போ பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பட்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணுன்றனால இந்த மெத்தட் நான் காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு மெத்தட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறேன் கீழே. நான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மேலே இந்த கப் சைஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.